வரவேற்போம். ஐயா. ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பு பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் தகப்பனே, நீங்கள் தாமே இந்த நாட்களை கூட இருந்து நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய கரம்தானே கூட இந்த நடத்தி வார கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே வேத தியானத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அருமையான அன்பு பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளுடைய காரியத்தை குறித்து நாட்களே நான் சொல்லியிருந்தேன். நேற்றைய நாட்களிலே பாருங்கள், அங்கே தீர்க்கதரிசிகள், அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயா இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலிருந்து நேற்றைய நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வந்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த நாட்களிலே தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த நாட்களிலே சில காரியங்களை திருவுளம் பற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதைத்தான் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அதை அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் என்ன செய்தார்? தன்னுடைய ஆவியானவர், அதாவது ஆவியானவர் மூலமாய் தீர்க்கதரிசிகளோடு அவர்களுடைய ஆவியிலே பேசி அந்த வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு கொடுத்து, ஜனங்களை எச்சரித்து, ஜனங்களை மனம் திரும்ப பண்ணி தீர்க்கதரிசிகள் மூலமாய் இந்த நாட்களை நடந்து வந்தார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேகமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீரா இருந்தால், அந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களை இருக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள், எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்பீங்க என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய காரியங்களை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப அந்த வேளையிலே தான் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த சொல்லப்பட்ட காலங்களிலும் சொல்லப்பட்ட நேரங்களிலும் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய நாட்கள் அதைத்தான் குறித்து பார்த்தேன். ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களுக்கு உண்டாயிருந்தது. இது தண்டனை, அழிவு அல்லது இவ்வார்த்தைகள் மூலமாய் அங்கே வெளிப்பட்ட என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமின்றி புதுப்பித்தல், அங்கே சரிப்படுத்துதல் என்னும் தரிசனங்களும் இதனை இந்த நாட்களை உணர்த்துகின்றது என்பதையும் குறித்து பார்க்கிறோம். மேசியாவின் வருகையை குறித்தும் வருகையை பற்றிய பல தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களிலே கூடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசுவின் அங்கே நிறைவேறிய பழைய ஏற்பாட்டு பழைய தீர்க்க தரிசனங்களை இந்த இன்றைய நாட்களில் சில காரியங்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பழைய ஏற்பாட்டிலே அங்கே தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவினால் அங்கே கிறிஸ்துவிலே இந்த நாட்களே நிறைவேறுகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்க பார்ப்போம். இன்றைய நாட்களை பார்க்க இவ்வளவு நாளும் நிறைய நாட்களை பார்த்தோம். இந்த நாட்களை தீர்க்க தரிசிகள் சொல்லி இன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டிலே நிறைவேறின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் மூலமா இந்த நாட்களை நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களே அறிந்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு காரியங்கள் இந்த நாட்களே கொடுக்கப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களை நிறைவேறப்பட்டிருக்கிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆமோஸ் 5:16 வாசிக்கின்ற வசனத்தை வாசித்து விட்டு நான் அந்த காரியங்களுக்கு கடந்து செல்கிறேன். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை இந்த நாட்களில் அங்கே துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா தோட்டங்களிலும் புலம்பல்கள் உண்டாயிருக்கும், நான் அங்கே உன் நடுவிலே கடந்து போவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் சொல்லி பார்ப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் இந்த நாட்களே பேசுகிறார். இப்ப பாருங்க, அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்க பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட காரியமா இருக்கு. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற ஒரு சில காரியங்கள், என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறி இருக்கு என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அதற்காக அந்த நாட்களை நாங்கள் ஒரு சில வேதத்திலிருந்து நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம்
22வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 22வது அதிகாரத்திலே அங்கே 53வது வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது என்னவென்றால், நான் தினம்தோறும் தேவாலயத்திலே இந்த நாட்களே உங்களுடனே இருக்கையிலே நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களில் அவரை அங்கே பிடிப்பதற்கு இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை தேடி இந்த நாட்களை வருகிறத வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அங்கே உங்களுக்கு முன்னால்தானையா நடந்து திரிகிற காரியங்களை இந்த நாட்களே நீங்கள் அந்த நேரத்தில் என்னை பிடிக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் ஏதோ வித்தியாசமான முறையில் இந்த நாட்களை என்னை பிடிக்க வந்திருக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியரையும் தேவாலயத்து சேனை தலைவர்களின் மூப்பர்களை நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல் நீங்கள் பட்டயத்தையும் தடியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தீர்கள். நான் தினந்தோறும் தேவாலயத்திலே உங்களோடு கூட இருக்கையிலே நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவே உங்களுக்கும் உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த வார்த்தைக்குரிய காரியம் என்னவென்றால், ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களிலே பார்ப்பீர்களா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் இந்த நாட்களிலே பகையை இந்த நாட்களிலே உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே சொல்லப்படுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிக்காலை அங்கே குதிக்காலே இந்த நாட்களே நசுங்குவாய் என்றார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லித்தான் இந்த நாட்களில் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இது எங்க சொல்லப்பட்டது? ஆதிகாமத்திலே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை அவர்கள் பிடிக்க வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களில் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவரை பிடித்து அவரை சிலுவையிலே அறைந்து விட்டால் எல்லாம் இந்த நாட்களிலே முடிந்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களே நினைத்தார்கள். யாரு? வேதபாரர்களா இருந்தாலும் சரி, பரிசேயரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த காரியத்தை இந்த நாட்களை அவர்கள் செயல்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் எதற்காக பூமிக்கு வந்தார், எதை செய்தார், ஆண்டவர் இந்த நாட்களில் எதை செய்ய போறார் என்பதை குறித்தும் அந்த நாட்களிலே இருந்த வேதபாரர்களுக்கு ஒரு வெளிப்பாடும் இந்த நாட்களில் இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவம் இப்ப பாருங்க, அந்த நாட்களிலே இந்த ஆண்டவருடைய காலத்திலே இருந்த அந்த நாட்கள் இந்த வேதபாரர்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல இருந்த பாருங்கள், இந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்களா இருந்த, ஏன்னா அந்த ஆண்டவருடைய காலகட்டம் வருகிற வேளையிலே பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்துக்கு வருகிற வேளையிலே தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்படவில்லை என்பதை பார்க்கக்கூடியது. ஏனென்றால் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசனத்தை இந்த நாட்களிலே அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தவராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக அங்கே இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து பறந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த சம்பவம் நடக்குது. அப்படியானால் அங்கே தீர்க்க தரிசன காரியம் எல்லாம் முடிந்து விட்டது. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு இந்த நாட்களில் என்ன செய்கிறது? எல்லாம் ஸ்டாப். ஒன்றுமே அங்கே சொல்ல முடியாத காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட ஆண்டவர் மூலமா இந்த நாட்களில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 53-54 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே அது நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறாக இந்த நாட்களில் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா பொல்ல கொடுத்து அடிவன்றன்னு சொல்லி. பாருங்க, சும்மா இருந்த ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க? பிடிக்க வர்றவங்களே ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களே நானும் ஆலயத்துல உலாவி திரிகிறேன், நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் என்ன பிடிக்கிறதுக்காண்டி தடியோட வாரீங்கள்னு சொல்லி யாரும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்க தானே ஐயா தடியோட வாரீங்கள். ஆனா இன்றைய பாருங்கள், இந்த நாட்கள்ல உங்களே அங்க நடத்துகிற உங்களுடைய தலைவர் இந்த நாட்கள் என்ன செய்ய போறார்? அவருடைய தலை நசிக்கப்பட போறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் நடக்கிற சம்பவம். ஆனா அவர்களுக்கு தெரியாது அந்த நாட்கள். இப்ப பாருங்கள், அவர்கள் நினைக்கிறார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைத்து விட்டோம் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய பெரிய ஒரு பிரச்சனை சோலாய் போய்விடும், அதனால இந்த நாட்களை நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் நினைத்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே தான் அங்கே வேதபாரகர்களா இருந்தாலும் சரி, பரிசேயரா இருந்தாலும்
சரி, சதுசேரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்குள்ளே குழப்பமும் பிரச்சனைகளும் உண்டாகிறதை அங்கே பார்க்கக்கூடியார். ஏனென்றால் இந்த ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி அருமையான காரியம் பாருங்க. அப்ப பாருங்க என்ன மாதிரி சொல்லி சொன்னால், இவங்களே வலிய வந்து ஆண்டோட தூண்டில விழுகிறாங்க, ஒரு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனம் அங்க பாருங்க, முதல் ஆதிகாமம் 3:15 சொல்லப்பட்டது. அப்ப ஆதிகாமம் எத்தனை வருஷம் பாருங்கள், 4000 வருஷங்களுக்கு பின்பாக இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதான் நடந்த சம்பவம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்ப சில வெளிப்பாடுகள் வேதம் சொல்லுகிறது மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் தான் முக்கியமான, அதை நாங்க பார்க்க வேண்டும். அப்ப மறைவான எந்த காரியமா இருந்தாலும் அது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவருக்குரிய காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். திருத்த தேவனுக்குரிய காரியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஆதிகாமம் 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி பிசாசானவன் என்ன செய்யறான்னு சொல்லியால் தானே முந்தி காரியங்களை செயல்படுத்தி கொண்டு போகிறான். பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், இவன் பார்த்தான் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வசனத்தை ஆதிகாமம் 3:15 சொல்லப்பட்டது, இஸ்ரவேலின் வித்துக்கு முன் வித்தும் என்று சொல்லப்பட்ட காரியத்திலே அவன் யோசித்தான் இந்த நாட்களிலே, இனி யாரப்பா என்னை கொல்லுறதற்கு ஒருவன் பிறக்கிறார் என்று சொல்லி. அதிலேதான் காயின் ஆபேலுக்குள்ள பிரச்சனையை கொடுத்து இந்த நாட்களிலே சகோதரனை முடிச்சிட்டான். அப்ப அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே இந்த காரியங்களை பார்க்கிற வழியில பாருங்கள் என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி சொன்னால், சிறு பிள்ளைகள்ல கை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள் கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இவனா அவரா இவரா சொல்லி வேருக்கு தெரியாது, யாருக்கு, பிசாசுக்கு இந்த நாட்களை தெரியாது. ஆனால் தொடர்ந்து இந்த நாட்களை வந்து அப்ப பாருங்கள், 4000 வருஷமா இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள இந்த நாட்களை வாரான். ஏனென்று சொன்னால், இங்கே பெத்லகேம் ஊர்ல பிறக்கிறவரை சந்திப்போம் என்று சொல்லி, இவரா இருக்கலாமா, சஸ்பென்ஸ் தான், சந்திப்போம் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் வருகிறார். ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இந்த நாட்கள்ல, உன் தலையை நசுக்குவேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட ஆதிகாமம் 3:15 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாக்குற வழியிலே சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து என்ன செய்கிறாராம், சிலுவையிலே வெற்றி சுரந்தார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அப்ப தேவன் எப்படியாக வெற்றி சுரந்தார் என்று சொல்லி சொன்னால், அங்கே பிசாசுடைய தலையை நசுக்கி துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே குலைத்து, இந்த நாட்களே எல்லாவற்றையும் கொண்டு போய் இந்த நாட்களே சிலுவையிலே வைத்து ஆணி அடிச்சார். அப்படி என்றால் பிசாசை எங்க சிலுவையிலே இந்த நாட்கள்ல புதிய ஏற்பாடுல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சு ஆணி அடிச்சுட்டார், முடிஞ்ச அலுவ. இப்ப பாருங்க, அவன் அடிச்ச அடிதான் இந்த நாட்கள் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்கள் என்னன்னு சொன்னால், நீங்க இன்றைக்கு நாட்கள் என்ன சொல்லி சொன்னார், ஐயா நீங்க இதை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு என்னண்டையா அன்றைக்கு பாக்குற வழியில எல்லாரையும் பாக்குற வழியில அங்கே எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ பிசாசு புடுங்குது, பிசாசு கடிக்குது, பிசாசு இதன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே, இது என்ன மாதிரி ஐயான்னு சொல்லி இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே கேட்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இங்க பாருங்கள், ஏன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், யூதாவின் புத்தகத்தில் 6வது வசனத்திலே, தங்கள் ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு அங்கே தூதர்களை மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர்களை அந்த காலத்திலே வைத்திருக்கிறார். அப்ப அவனுடைய காரியம் என்னவென்றால், அவன் அந்த காலத்துக்குரியவன். அந்தகாரம் என்றால் இருளுக்குரியவன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஹீ இஸ் a darkness. அப்படின்னு சொல்லி ஒரு டார்க்னஸ், இருளுக்குரியவனா இந்த நாட்களை இருக்கிறான். அப்படியாக இருக்கிற அவன் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால், இருளிலே இருந்து ஜனங்களை அந்த இருளின் வசமாக இழுத்து அவர்களை வஞ்சிக்கிறான். இதுதான் நடக்கிற காரியம். இன்றைக்கு நீங்கள் போயிட்டு பிலிசுனியம், அதாவது நாட்களை பாருங்களேன், என்ன விச்ராத்து காரியங்களை செயல்படுறீங்களா, அவன் சொன்னா, ஓ இது என்னுடைய பிசினஸ் தானே, என்னோட வாங்கப்பா பார்ட்னர்ஷிப்பா சேருங்க கொண்டுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அங்கே போயிட்டு இந்த நாட்களே பில்லிசூனியம் செய்கிற காரியங்கள் அல்ல, குறி சொல்லுற காரியங்கள், இப்படியான காரியத்தில் இந்த நாட்களை பங்குற வழியிலே நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா, அப்படின்னா அந்த காலத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீங்களே ஒழிய
அங்கே வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்லை என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தர், ஏனென்றால் தேவன் அவனை இருளிலே இந்த நாட்களிலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவனை கட்டி அடித்து இந்த நாட்களில் இருளிலே வைத்திருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று யோவான் 1 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். இப்படியாக அநேக காரியங்கள் செய்த தேவன் இந்த நாட்களிலே முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த நாட்களிலே அங்கே சிலுவையிலே இந்த நாட்களிலே வெற்றி சிறந்தவராய் இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் பாருங்க, அந்த அதே வசனம் தான் ஆதியாகமம் 3:15 வசனம். இந்த வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இஸ்ரீயின் வித்து உன் வித்துன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான இந்த வித்துகளிலே இருந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்? பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன பிரகாரம் அந்த காரியத்தை லூக்கா 22 நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 2 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 14 வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இதான் நடந்த காரியம். பாருங்க, மரணம் என்று சொல்லுகிற வேளையிலே எவனுக்காவது ஒரு நெஞ்சிலுக்கு ஒரு இடி ஒன்று இடிக்கும். ஐயோ, நான் சாக போறேன் வருத்தத்துல இருக்க. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க இந்த நாட்கள், ஐயோ இவருக்கு நாள் குறிச்சாச்சு, இப்படியான இதுக்கு போயிட்டான்னு சொல்லுகிற வழியிலே அவர் அதைத்தான் நோக்குவாரே ஒழிய, ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு துணிவிலே இந்த நாட்களை நீ இருப்பாயா இருந்தால், நீ இந்த பூமியிலே கண் மூடுகிற வேளையிலே, அங்கே கண்மூடி கண் திறக்கிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை நீ இருக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப இன்றைக்கு மரணம் என்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள் இந்த நாட்களை பயப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மதத்துல சொல்லுவாங்க, இந்த நாட்கள் எருமை கைத்தை கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன யமராஜா வாரார் பிடிச்சு கொண்டு போறாரு, கைத்தை பிடிச்சு கொண்டு போறான்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல பார்க்கல வேற இது மாதிரி நாய் மாதிரி வந்து பிடிச்சு கொண்டு போறான்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது பாருங்கள், இது மனுஷனாலே உண்டாக்கப்பட்ட காரியம் ஒழிய அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அங்கே எருமையும் வந்து பிடிச்சு கொண்டு போகாது, கயிறை கொண்டு வந்து கட்டி கொண்டு போகிற காரியமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மனுஷன் மரிக்கிற வேளையிலே அவனுடைய சரீரம் அங்கே இந்த மண்ணிலே சாயும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த அவன் மரித்த உடனே அவனுடைய மண்ணிலே அந்த சரீரம் சாய்கிற வேளையிலே அது சரீரம் மண்ணுக்குரிய சரீரமா இருக்கிறபடினால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மண்ணோடு இந்த நாட்களிலே கலக்கும்படியாக இந்த நாட்களிலே பாருங்கள் அது அங்கு சேர்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சரீரத்திலே இருந்து ஆவியும் ஆத்துமாவும் இந்த நாட்கள் என்ன செய்யறோம்னா பிரிந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆவி என்ன செய்கிறது என்றால், தேவனிடத்திலே எங்கிருந்து ஆவி யார் கொடுத்தாரோ அவரிடத்திலே அந்த ஆவி இந்த நாட்களே மறுபடியுமாய் திரும்பி போகும். ஆனால் இந்த ஆத்மா தான் இந்த நாட்களில் ஒரு பெரிய குழப்பத்திலே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே பாருங்கள் ஆவியை வைக்கிறார், அதே வேளையிலே ஆத்மாவை இந்த நாட்களை உருவாக்குறார். ஆத்மா என்பது உள்ளான மனுஷன் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இன்னர் மன் சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த உள்ளான மனுஷன் வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் அந்த உள்ளான மனுஷன் வெளியான மனுஷனுடைய எப்படியாக அந்த ஷடோ இருக்கிறதோ அது உள்ளான மனுஷன் ரியலாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கோபம் சரீரத்திலிருந்து வார இல்லை, உள்ளுக்குள்ளே தான் கோபம் வாரது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சிந்தனையில போய் அடிக்கும் இந்த நாட்கள். இவர் என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டார், என்ன இப்படி பேசிட்டான்னு சொல்லிக்கல வந்து உடனே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அந்த ஆத்மாவில வந்து என்ன நடக்கும்னு சொல்லினா இவன் வந்து தூண்டிக் கொள்வான். யாரு? விசாசாரன் வந்து தூண்டிக் கொள்வான். என்னப்பா உம்முடைய காரியத்துக்கும் உம்முடைய பதவிக்கும் உம்முடைய பட்டத்துக்கும் இந்த நாட்கள் சாதாரணமா இவன் வந்து இந்த நாட்கள் ஆட்களுக்கு முன்னால பேசிட்டு போயிருக்காரே, இதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்கள் அவன் என்ன செய்வான், சிந்தனையில மைண்ட் காரியத்தை போடுவான்.
விடக்கூடாது இந்த காரியத்தை நான் கேட்டே ஆகணும்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப கேட்க போகிற வேளையிலே பிரச்சனை உருவாகிறதை பார்க்கிறோம். இது யாருடைய தந்திரம்? பிசாசுடைய தந்திரங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் இந்த நாட்களிலே வாய் கட்டின ஆட்ட போல இந்த நாட்கள் என்ன செய்தார்? அப்படியே வாய் பேசாதபடி இந்த நாட்களில் இருந்தார். ஏன் அப்படியாக இருந்தார் என்று சொல்லி சொன்னால் அவரால் பேச அதிகாரம் இல்லாமல் என்று அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் சகலவற்றையும் சகித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினது தனக்காக இல்லை, என்னையும் உங்களையும் இந்த நாட்களில் பூமியில் இருக்கிற பாவியாகி இருக்கிற மனுஷர்களையும் விடுவிக்கும்படியாகத்தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே அப்படிப்பட்ட காரியத்தில் இந்த நாட்களை தள்ளப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்லுவது. இப்ப எபிரேயர் 2:14 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகும் அப்படியே இந்த நாட்களை ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல், ரொம்ப கவனமா இந்த வார்த்தையை கேளுங்கள் அருமையான கர்த்தருடைய 16வது வசனம். ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். யாரையா ஆபிரகாமின் சந்ததி? நீங்களும் நானும் தானே ஐயா. ரொம்ப கவனமா பாருங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆபிரகாம் சந்ததி ஐயா. ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் ஆபிரகாம் சந்ததி தான். ஆனா ஆபிரகாம் சந்ததி என்று பார்க்கல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சந்ததி 2ஆக இந்த நாட்களை பிரிந்து போகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிற படி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இங்கே ஆபிரகாம் சந்ததிக்கு இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை அங்கே இதன்ற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களிலே தேவன் அங்கே தேவதூதர்களுக்கு உதவி செய்யவில்லை. தேவதூதருடைய காரியம் அப்பால் அவர் அங்க தேவதூதர்களுக்கு உதவி செய்யறன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் பூமிக்கு மனுஷனா வர வேண்டிய காரியமே இல்லை. பரலோகத்துல இருந்து தேவதூதனுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறார்? மாம்சத்துல இருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவி செய்யும்படியாகத்தான் இந்த நாட்களை வரும். ஏனென்றால் ஆதி காமத்திலேயே பார்க்கலா இருந்தால் ஆபிரகாமோடைய ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அங்கே தொடர வைக்கிறார். ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாமோடு காரியத்தை செய்கிறார். ஆனால் அந்த சந்ததியை இந்த நாட்களை விடுவிக்க வேண்டுமா இருந்தால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும். அப்படியானால் தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே கொடுத்த வாக்கு தத்தம் இந்த நாட்களை நிறைவேறும் அருமையான கர்த்தருடைய. அப்படியா அவருடைய சந்ததியா வருகிறவர்களா இருந்தால் தான் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சியாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு காரியங்களை செய்வார் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவதாக பார்த்தோம். அங்கே எப்படி சொல்லி சொன்னால் லூக்கா 22:33 இயேசுவுக்கு இந்த நாட்களிலே அங்கே எதிராக இந்த நாட்களே சாத்தான் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்தான். ஆனால் இந்த 2வது பகுதியில் சொல்லப்படுகிறது சாத்தான் மீது இயேசு கிறிஸ்து வெற்றியை மேற்கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எபிரேயர் 2:14. 2வதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் இன்னொரு வசனத்தை இந்த நாட்களை பார்ப்போம். வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவானின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே யார் வெளிப்பட்டார்? தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப பாருங்கள், ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியாகவும் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவும் அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்படியானால் அவர் பிசாசுடைய கிரியைகளை அழிச்சிட்டாரா? அழிச்சிட்டார் ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் அழிச்சிட்டார் ஐயா பிசாசுடைய கிரியை. ஆனா நீங்களுடைய பாருங்க, அந்த நாட்கள் இதுல இருந்துட்டு லைட் இல்லாம இரவில் ரோட்ல நடந்து போறோம்னா பின்னால் நிற்பீங்க, ஐயோ பிசாசு வருதுன்னு சொல்வீங்க. ரசிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, ரசிக்கப்படாம இருந்தாலும் சரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சைக்கிள போய் பாருங்க, ரோட்ல லைட் இல்லை, ஒரு இருட்டான இடத்துல நம்முடைய தேசம் வச்சுக்கொள்ளுங்க. சைக்கிள போன்னு சொல்லி சொன்னால் பக்கத்துல சுடலை இருக்கு இருந்தால் அந்த இடத்துல கடைசி வரையும் எந்த பெரிய பெருசாலியா இருந்தாலும் போக மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு எப்படியும் ஒரு பயம் உண்டு அந்த இடத்துல இருக்கு. அது சச்சலா ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க கொல்லிவால் போய் நிற்கணுவாங்க. அருமையான கத்து நெருப்பு பத்தி முடிக்கும்னு சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லிச்சுன்னா அவருடைய சிந்தனை மைண்ட் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், எனக்கு பயம் இல்லை இந்த நாட்கள் என்று சொல்லிக் கொள்வார். அதே போல சொல்லுவார்கள், ஆண்டவர் இந்த நாட்களை எனக்கு அங்கே பயமுள்ள ஆவியை எனக்கு தரவில்லை,
பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க, வாயால சொல்லுவாங்க ஒழிய, ஆனால் இந்த நாட்களே பாருங்கள் அந்த ஆவியுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அதை செயல்படுத்துவதில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பிசாசினுடைய அதாவது பிசாசினால் உண்டாகும் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறேன். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு பாவம் செய்கிறவனாய் பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனுடைய பிள்ளையா தேவனாலே பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த வசனத்தை வச்சு சற்று இந்த நாட்கள் ஆராய்ந்து பாருங்க. சிம்பிளா எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம். இதை நீங்கள் சாதாரணமாக மாம்சத்துல பார்த்தா இந்த நாட்கள் இந்த வசனத்துடைய விளக்கம் தெரியாது. ஆவியானோட ஒத்தாசோடு பார்ப்பீங்களா இந்த வசனத்துடைய விளக்கம் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படும். தேவனால் பிறந்தவன் எவனும் அங்கே வேதம் சொல்லுகிறது பாவம் செய்யான்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் தேவனாலே பிறந்த நாங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய அப்பா மாமிசத்தில் இருக்கிற அப்பா, நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற அம்மா, பாருங்கள் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மேரி ராஜான்னு சொல்லி இந்த நாட்களை வச்சார். இந்த நாட்களை இவர்கள் இருவருக்கும் புள்ள பிறகு. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த பிள்ளைகள் தேவனால் பிறந்த எவன் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியத்திலே இந்த பிள்ளைகள் யார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே தேவனால் பிறந்தவன் எவனும் என்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே இந்த நாட்களிலே அங்கே ஞானஸ்தானம் பெற்று அவரோடு கூட இந்த நாட்களிலே என்ன செய்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாட்களில் எழும்புகிற வேளையிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய ரட்சிப்பை பரிபூர்ணமாக பெறுகிற மனுஷன் தான் தேவனாலே பிறந்தவன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவன் என்ன செய்வானாம் இந்த நாட்களில்? அப்படிப்பட்டவன் இங்கே வேதம் சொல்லுகிறது பாவம் செய்யானாம். ஆண்டவரோடு உண்மையா நடக்கிற மனுஷன் இந்த நாட்களை பாவம் செய்ய மாட்டான். அருமையான கர்த்தருடைய பவுலை எடுத்து பாருங்கள். சவுலா இருக்கிற வேளையிலே பாவம் செய்தார், கிறிஸ்தவர்களை கொலை செய்து காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனாலும் அங்கே வேதத்திலே பாருங்கள், அவர் அங்கே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் அவரை தொடுகிறார், சந்திக்கிறார். சந்தித்து பார்க்கிற வேளையிலே அதற்கு பின்பாக அந்த சவுலண்டவர் என்ன செய்கிறார், அந்த காரியத்தை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களில் செயற்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருக்குள்ளே அந்த தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டங்கள் இந்த நாட்களில் வருகிற வேளையிலே அவர் சொல்லுகிற காரியம், எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் இந்த நாட்களில். என்னுடைய படிப்பா இருந்தாலும் பட்டமா இருந்தாலும் எல்லா கையினண்டால் நான் ஆண்டவருக்கு அங்கே உரியவனாக இந்த நாட்களில் இருக்கிறேன் என்று சொல்லி அதனால சொல்லுறார் இந்த நாட்களிலே, நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடினேன், எனக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவார். அப்படியானால் தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் தான் தைரியமாக அந்த வார்த்தையை சொல்ல முடியும். தேவன் எனக்கு கிரீடம் வச்சுக்கிறார். இப்படி பாருங்க, எல்லாரும் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு சிலரை பாருங்கள், செய்கிறவங்களுக்கு அட்ட அசமணியாய் அவர் சொல்லுவார் இந்த நாட்களை, நான் மரிச்சோன்னா பிரதர் த்ரூ டிக்கெட் நான் பரலோகத்துக்கு போயிடணும்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய இது வாயால சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த பரலோகத்துக்கு போறதற்கு நீ தகுதி உள்ளவனா முதலாவது பார்க்க வேண்டும். ஆண்டவர் உன்னை தகுதியாக்க வேண்டும். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும், அவர் தேவனுடைய பிள்ளையாக இந்த நாட்களை நீ மாற வேண்டும். தேவனால் பிறந்தவனா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதைத்தான் யோவான் இந்த நாட்களை இப்படியாக எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வித்து நமக்குள்ளே வருமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வித்து தான் இந்த நாட்களை என்ன செய்கிறது, இந்த நாட்களை பாருங்கள், பாவம் செய்யாதபடி நம்மை இந்த நாட்களே விலக்குகிறது. இப்ப யோசேப்பை எடுத்து பாருங்கள். யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? தேவனுடைய வித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ யோசேப்புடைய தகப்பனார், யோசேப்புடைய தாயார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தாயார் இறந்து விட்டார், தேப்பன் தான் அந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப அந்த சூழ்நிலை கடைசி காலத்திலே பாருங்கள். ஆனால் சகோதரர் இருக்கிறார். ஆனா பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், ஆனால் யோசேப்பினுடைய சகோதரர் இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே விசேஷித்தமான காரியங்கள் செய்யவில்லை. ஆனால் யோசேப்புக்கு தான் தேவன் அந்த காரியத்தை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அதனாலே எந்த பாவமான சின்ன காரியம் இருந்தாலும் விட்டு வரகிட்டார், ஓடிட்டார். துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி விட்டு ஓட்டம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இதனாலே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரர்களே அன்பு கூறாமல் இருக்கிறவன் எவனோ அவன் இந்த நாட்களிலே தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பிசாசுடைய பிள்ளை இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளை இன்னார் என்றும் இந்த நாட்களிலே அங்கே
காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீதி செய்யாமல் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் அவனோ அவன் இந்த நாட்களிலே தேவனாலே உண்டானவன் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே வேத வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதையே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பில்லாதவன் தேவனை உடையவன் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தாரா? பாப்போமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார் அந்த பூமியில வாழ்கிற வழியில. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாரு? தேவன். அவர் நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்க ஏன் நன்மை செய்கிறான்னு சொல்லி சொன்னால், மாமிசத்தில் இருக்கிறார் ஐயா, மனுஷ ரூபத்தில் இருக்கிறார். பாருங்கள், அப்ப மனுஷ ரூபத்தில் இருந்தால் இந்த சம்பவத்தை அவர் செய்து காட்டினால்தான் ஒரு கிறிஸ்தவன் அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்குமே ஒழிய மற்றபடி அவர் இந்த காரியத்தை செய்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை இருந்தார். பசியோடு இருக்கிறவனுக்கு இந்த நாட்களை என்ன செய்தார்? ஆகாரத்தை கொடுத்தார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அதற்கு ஒரு காரியத்தை செய்கிறார். நோயோடு துன்பங்களோடு வருகிறவர்களை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? அங்கே அவர்களை தொட்டு குணமாக்குறார். குஷ்டரோகிகளை கிட்டவும் மாட்டாங்க ஜனங்கள். குஷ்டரோகிகள் அந்த நாட்களை பாருங்கள், அந்த காலகட்டத்திலே ஒரு பகுதியிலே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க இந்த நாட்களே பட்ட பகல்ல இந்த நாட்களை எங்கே கிராமத்திலேயோ அந்த நகரத்துக்குள்ளேயோ இங்கே திரியக்கூடாது. தான் கொஞ்சம் அங்கனைக்குள்ள ரகசியமா அந்த மூல வழியே வந்துட்டு இந்த நாட்களே போவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இருளிலே இருக்கிற அந்த குஷ்டரோகிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களை குணமாக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஜனங்களோடு நடக்கும்படியாக அந்த நாட்களை பாருங்கள் எவ்வளவு காரியத்தை செய்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் பிசாசினால் பிறந்தவர் இந்த நாட்களை ஒரு நாள் நன்மை செய்ய மாட்டான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அன்பாலே இந்த நாட்களை பாருங்கள் அவர் இந்த நாட்களை நன்மை செய்கிறார் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாம் ஒருவரோடு அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட அங்கே விசேஷமாய் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் தெளிவாக இந்த காரியம் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் லூக்கா 22:53 இந்த நாட்களில் தயார் பண்ணப்பட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 2:14, யோவான் 1:3-8 இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவர் சாத்தான் மேலே வெற்றி கொள்ளுகிறதை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நிறைவேறின தீர்க்கதரிசனம் முதலாவதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக இந்த நாட்களிலே ஆதிகாமம் இந்த நாட்களிலே 12ஆம் இந்த நாட்களிலே 3வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சொல்லப்படுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். யார் சொன்னது? இது கர்த்தர் சொன்னவர் ஐயா. யார் கர்த்தர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை நாங்க பார்க்கணும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பெயர் இந்த இடத்திலே அறிமுகப்படவில்லை. இப்ப பாருங்கள், இந்த அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி வருகிற இடம் எல்லாம் அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். தேவ தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வருகிறார். ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்ட அந்த நாமம் அங்கே பிரகடனப்படுத்தப்படவில்லை. அந்த இயேசு என்று சொல்லப்படுகிற நாமம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வருகிற வேளையில அந்த நாமம் இந்த நாட்களில் பிரகடனப்படுகிறது. இப்ப பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி இந்த நாட்களை அவர்களை விடுவிப்பார் என்ற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் அந்த வார்த்தை ஏன் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களிலே இல்லை. பழைய ஏற்பாட்டிலே மனுஷனுடைய ரத்தம் இந்த நாட்களே சிந்தப்படவில்லை. நீங்க பாருங்கள், ஆதிகாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பாருங்கள், எந்த மனுஷனுடைய ரத்தம் சிந்தி இந்த நாட்களே ரத்த பலி செலுத்தினாங்க இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப ஆதிகாமத்திலே கூட இந்த நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலியிடப்படுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்ல, நிறுத்தப்பா, நீ வேண்டாம். இது ஒரு அடையாளம்.
அப்ப மோசே அதாவது நாட்களே ஆதிகாமத்திலே இந்த நாட்களே அதாவது ஆபிரகாம் கொண்டு ஈசாக்கை பலியிடுற வழியில் ஆண்டு சொல்ல நிறுத்தப்பா வேண்டாம் நீ என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்யறார், ஒரு உடன்படிக்கை அவரோடு செய்கிறார். செய்துவிட்டு அந்த இடத்துல பலியிடப்படுகிறது. அந்த முட்புதருக்குள்ளே இருந்த அந்த ஆட்டு கடாவை ரேம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரேம் என்று சொன்னா ஆட்டு கடா. அப்போ ஒரு இளம் வயசு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எத்தனை 30 வயசுல இந்த நாட்கள் 33 வயசு இந்த நாட்கள் அருமையான கத்திரர்கள். அப்ப பாருங்கள், ஒரு அதாவது இளம் வாலிப துடிப்பில இருந்த அந்த நாட்களை பாருங்கள். அப்படியா அவருக்கு தான் சிலுவையில் அறையப்பட பாருங்கள். அதனுடைய ஒத்தாசை என்ன வேண்டும், அதனுடைய சாயல் அங்கே அந்த கடாவை இந்த நாட்களை அங்கே காண்கிறார்கள். அதாவது ஆண் கடாவை இந்த நாட்களை பாருங்கள் கொண்டு வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே அந்த மோரியா மலையிலே ஆபிரகாம் பலியிட்டு இந்த நாட்களிலே அதை நிவித்து செய்கிறார். அது ஒரு சாயல். அது பாருங்கள், அது ஷெடோ நிழலாக இருக்கிறது. இதைத்தான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு லூக்கா சுவிசேஷங்களை மார்க்கு சுவிசேஷங்களை பார்க்கிற வேளையிலே சிலுவை மரணத்துக்கு தன்னை இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அப்ப பாருங்கள், அங்கே நிழலாக இருந்தது, இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக இந்த நாட்களே வருகிறது. இரண்டாவதாக அந்த பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பெயர் அங்கே அதாவது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ரத்தம் சிந்தவில்லை, ரத்தம் சிந்த முடியாது. அருமையான கத்தர், அது ஏனென்றால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிதாவுடைய சித்தம் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தான் அவர் குமாரனாக இந்த நாட்களிலே வர வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பாருங்கள், இந்த நாட்கள் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு வருகிற வேளையிலே தான் அவருக்கு அங்கே சொல்லப்பட்ட காரியம், இவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே பிதா மூலமாய் கட்டளையிட்ட வார்த்தைகளாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப இயேசு என்ற பெயரிலே வந்தால் தான் இந்த நாட்களிலே அவருடைய ரத்தம் சிந்தப்படும், மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களுடைய ரத்தத்தை சிந்தப்பட்டதை ஒழிய, ஆனால் இந்த நாட்களிலே அது ஒரு திருப்தியற்ற காரியமாக இருந்தது. ஏனென்றால் அது செய்ய வேண்டிய ஒரு முறையின்படி இந்த நாட்களில் செய்யப்பட்டதை ஒழிய, இந்த நாட்களே ஒரு சடங்காச்சாரம் போல ஒழிய, ஆனால் இந்த நாட்களில் அந்த இடத்துல ஒரு திருப்தி இல்லாத காரியமாக அந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப சாலமோனை எடுத்து பாருங்கள், எத்தனை கடாக்களை கொண்டு வந்த நாட்களை, எத்தனை காளைகளை கொண்டு வந்த நாட்களை பலியிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் பலியிட்டாலும், ஆனால் கல்வாரி சிலுவை மரணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களே அவருடைய ரத்தம் சிந்துதலுக்கு ஒப்பாக ஈடாக ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பமாக அந்த நாட்களை உயர்த்தப்பட்டார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய, ஏனென்று சொன்னால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் சுகமானார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவருடைய தழும்புகளை இந்த நாட்களை தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவருடைய தழும்புகள் பாருங்கள், 39 அடிகள் இந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 39 அடிகள் இந்த உலகத்தில் இருக்கிற 39 வகையான வருத்தங்கள், டிசீஸ்கள், இன்றைக்கு நமக்கு இன்னும் தெரியாத வருத்தங்கள் இன்னும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கொரோனா தான் ஒரு வருத்தம் சொல்லி. கொரோனாண்ட பேரை கேட்டதே இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்பாக தான். அதுக்கு முன்பாக கேட்கவே படையில்லை. பாருங்கள், இதற்கு முன்பாக இருந்த வருத்தங்கள் பாருங்கள், கொள்ளை நோய்கள் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது லெப்ரட்டிஸ் இன்றைக்கு இல்ல உலகத்தில், அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு விட்டது. அருமையான கர்த்தர், ஏன்னு சொன்னால் அந்த காலங்களில் வித்தியாசமான நோய்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே புதிய நோய்கள் இந்த நாட்களே வந்து கொண்டிருக்கிறது. ரத்தத்திலே சில பாக்டீரியாக்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களே வந்து கொண்டிருக்கிறது. என்று சொல்லி சொன்னால் இந்த 39 அடிகளும் 39 வகையான நோய்களும், அப்ப முழு நோய்களும் இன்றைக்கு வரவில்லை. ஐயா, இருக்கிற 2-3 நோய்களுக்கே டாக்டர்மார் மருந்தே ஒழுங்கா கொடுக்குறாங்க இல்லையா? அப்படின்னா 39 நோயும் இந்த நாட்கள் இந்த உலகத்துல வருமா இருந்தால் யாரையா அன்றைக்கு மருந்து கொடுக்க போறான்? எந்த டாக்டர் இந்த நாட்கள் வர போறா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப சிந்திச்சு பாருங்க. என்னதான் எம்பிபிஎஸ் படித்தாலும், என்னதான் பட்டம் பெற்றாலும், என்னதான் பதவிகள் எடுத்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், இப்படியான சூழ்நிலைகள் இன்றைக்கு வருகிற வேளையில இந்த நாட்கள்ல யாரையா இந்த நாட்களை அவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இன்றைய பாருங்கள், இந்த கொரோனாவில் பாருங்கள் எத்தனை ஜனம் இந்த நாட்களை மறிச்சார்கள். அவர்களுக்கு ஏன் அந்த அவர்களை செய்ய முடியாது போனோம்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்குள்ளே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எந்த மருந்து மாத்திரையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுக்கு மனுஷனுடைய ஞானம் இந்த நாட்களில் இல்லை. கடைசி நாட்களே அறிவு பெருகும் என்று சொன்னாலும், ஆனால் அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அநேகர் இன்றைக்கு அநியாயமா இந்த நாட்களில் மரித்த காரியங்களாக இருக்கு. ஏன்னு சொன்னால், இந்த கொரோனாவில் தாக்கப்பட்டு அங்கே ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான மருந்தோ எந்த விதமான காரியங்களும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் அப்படியே இந்த வீட்டிலிருந்து செத்தாலும் சரிதான், ஆஸ்பத்திரியிலிருந்து செத்தாலும் எல்லாம் உண்டுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்படியே இந்த நாட்களில் எந்த வைரஸால வருது எப்படியான காரியம் என்று இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. பாருங்கள், இப்ப இப்படியான சூழ்நிலை இருக்கிற வேளையிலே இந்த 39 அடிகளும் அந்த 39 வருத்தங்களும் இன்னும் அந்த பூமியிலே இந்த நாட்களில் நிறைவேறவில்லை என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சில வருத்தங்கள் இந்த நாட்களை வந்திருக்குது. ஆனா அந்த கம்ப்ளீட்டா இந்த நாட்களை ஏன் எடுத்தாலும் அதைத்தான் சொல்லப்படுது 39 அடி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நோய்க்கு அங்கே இந்த நாட்களை பாருங்கள், சாத்தான் போடுகிற ஒவ்வொரு நோய்க்கும் இந்த நாட்களே தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களே சகித்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஜனங்கள் இந்த நோய்களினாலே பாதிக்கப்படக்கூடாது, ஜனங்கள் இந்த நோய்களினாலே மறிக்கக்கூடாது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவருடைய ஆத்மா பரலோகத்திலே இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை விரும்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இங்கே மூன்றாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நாங்கள் வாசிக்கிறோம் இந்த ஆதிகாம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களே எப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், இந்த நாட்களே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே இந்த நாட்களே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உனக்குள்ளே இந்த வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களே எப்படி இந்த நாட்கள் நிறைவேறுகிறது சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் நாங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திராயிருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், பேசின வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 8வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அங்கே என்ன செய்தார்? முன்னறிவித்து. இப்ப பாருங்கள் ஐயா, இந்த இடத்துல பாருங்கள், ஆபிரகாமுக்கு இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார். இந்த நாட்கள் என்ன வசனம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில ஆண்டவர் இப்படியாக ஆசீர்வதிப்பேனப்பான்னு சொல்லி இந்த நாட்கள் இந்த 12ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை தெளிவா சொல்லியாச்சு. ஆனா பாருங்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே சின்ன ஒரு குழப்பம் வந்து இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை 3வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே பாருங்கள், பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் இந்த நாட்களே உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப பூமியில உள்ள வம்சங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே இங்கே கலாத்தியர்ல சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக கேளுங்க, இப்ப பூமியில உள்ள வம்சங்கள் என்று சொல்லிக்கலே அதுக்குள்ள என்ன அடங்குது என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள புறஜாதிகள் வருவார்கள் என்பதைத்தான் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக முஸ்லிம்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கே இந்த நாட்களில் தேவனே இல்லை என்று சொல்லுகிறவர் ரட்சிக்கப்படுகிறார். புறஜாதிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். எப்படி என்றால் இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களிலே நிறைவேறிட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம், ஆண்டவர் இந்த நாட்களில் சொன்ன வாக்கு தத்தம், அதை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இந்த நாட்களில் அந்த காரியம் நிறைவேறினதை இங்கே கலாத்தியர் சபைக்கு எழுதுகிற அப்போஸ்தலராகிய பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமின் சந்ததியார் என்று புற இனத்தாரும் கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படுதல். அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் சந்ததி மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு புறஜாதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெரிய ஐஸ்வர்யமா இந்த நாட்களை இருக்கிறாங்க இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா அந்த ஐஸ்வர்யமா இருக்கிறவன் இன்றைக்கு பாருங்கள், அவங்க இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா?
அதைத்தான் நாங்க பார்க்கணும். எத்தனையோ இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரங்கள் இந்த நாட்களில் இருக்கிறாங்க, இல்லை. ஆனால் இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவர் சொன்னதுதான் இந்த நாட்கள் உனக்குள்ளே வருகிற அவங்க அந்த ஆபிரகாமுடைய சந்ததி வழியாக அந்த நாட்களே அங்கே வந்திருக்கிறார்கள். அருமையான ஏனென்று சொன்னால் ஆபிரகாமுக்குள்ளதான் எல்லா காரியமும் இந்த நாட்களே அடங்குது. ஆபிரகாம் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார், அங்கே தொடக்கமாக அந்த நாட்களை இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்லி உன்னுடைய சந்ததிக்குள்ள சொல்லி. ஆனால் அதுக்குள்ள இந்த ஆதிகாமத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வழியிலே புறஜாதிகளை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே குறிப்பிடப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதிகளை குறித்து அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெரிய பயங்கர குழப்பத்திலே இந்த நாட்களை வந்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா பாருங்க, இன்றைக்கு இவ்வளவு 6000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்களை என்ன செய்கிறோம், நானும் நீங்களும் இந்த நாட்களே விக்கிரக ஆராதனைக்குள்ளே திரிஞ்ச நாங்கள், விக்கிரகங்களை தேடி பின்னாலும் முன்னாலும் அலைஞ்சு திரிஞ்ச நாங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நாட்களை வீடுகளில் விக்கிரகங்கள், அதாவது பொன்னில விக்கிரகத்தை செய்து கழுத்துல தொங்க போட்டு இருக்கிறோம், கையில விக்கிரகத்தை செய்து நாட்களை என்ன மோதிரமா போட்டுருக்கிறோம், காப்பா போட்டுருக்கிறோம், இப்படியான காரியங்களாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி இருந்த நம்ம இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொன்ன ஆண்டவர், அது சரியில்லையப்பா, நீ என்னை பின்பற்று என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை அழைத்தார். அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நடப்பதும் glory to God அவருடைய சுத்த கிருபையாக இந்த நாட்களே இருக்கிறது. நம்முடைய பலத்தினாலே நடக்கவில்லை ஐயா, நம்முடைய அதாவது சிந்தனையினாலே இந்த நாட்களை நாங்கள் பேசவில்லை, நம்முடைய இந்த நாட்களே அதாவது நாட்களே கிரிகையினாலே இந்த நாட்களை நாங்கள் இந்த காரியங்களில் செய்யப்படவில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அங்கே அவர் திரும்பி பார்ப்பார். நாங்கள் ஆண்டவரை இப்ப அடியேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்வார், என் தாசனாகி ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே திரும்பி பார்ப்பார். அவனுக்குள்ள வந்துட்டானாப்பா ஒரு புறஜாதிக்கார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், விக்கிரகங்களை தொழுது கொண்டு திரிஞ்சாங்க, இதுக்கு பின்பாக திரிஞ்சாங்க இந்த நாட்களே. எல்லாத்தையும் போட்டு விட்டு இந்த நாட்களே வந்துட்டானே, வேதத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களை வந்துட்டானே, சந்தோஷம். அப்ப ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தமாக நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற பாருங்கள், கலாத்தியர் 3:2 சொல்லப்படுகிறபடி, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா பாருங்கள், தேவன் அங்கே விசுவாசத்தினாலே ஃபெய்த், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறார்கள் என்று வேதம் அங்கே முன்னாக கண்டுகொண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு என்ன செய்தாராம், சுவிசேஷமாய் இந்த நாட்களிலே சொன்னாராம் சொல்லுவார். அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏற்கனவே இந்த நாட்களே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தர். அப்படியான நீங்க 9ஆம் வசனம் சொல்லுவார், அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், இந்த வசனத்தை நீங்க பார்க்க வேண்டும். விசுவாச மார்க்க யாரையா, விசுவாச மார்க்கத்தார். அப்ப விசுவாசிக்கிறவன் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதை தான் முடிஞ்சது ஐயா அலுவல். அப்ப நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே ஆபிரகாம் யாரையா, விசுவாசம் தாவப்பன். அப்ப அவரோடு சேர்ந்த நாட்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் அவருக்குள்ள ஆசீர்வாதம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுக்கு இந்த நாட்களே அநேக வேலைக்காரர் இருந்தாரா, அதே மாதிரி நமக்கு ஆசீர்வாதிச்சு ஆண்டவர் வேலைக்காரர் தந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆடுகள் மாடுகள் மந்தைகள் இருந்தா, அதே மாதிரி தேவன் இந்த நாட்களே அதற்கு பதிலாக இந்த காலத்திலே என்னென்ன காரியமோ அதை தந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கிறார். அருமையான கர்த்தர். இது பாருங்கள், இது யாருடைய காரியம், தேவனுடைய ஆசீர்வாதமாக இருந்தார். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாட்களே நிறைவேறிடுதையா. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறபடினால் தான் இன்றைக்கு நாங்கள் எங்கு தேசங்களில் சிறடிக்கப்பட்டிருந்தாலும் எங்கேயும் வந்து நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அங்கே புறஜாதிகளாகிய நமக்குள்ளே இந்த நாட்களில் சந்தோஷத்துடன் தேவன் இந்த நாட்களிலே நிறைவேற்றுகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஐயா, ஒரு பாவி, அதாவது ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையெல்லாம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த கணக்கு எங்க போகுது, ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக அந்த காரியம் வருது. அருமையான கர்த்தருடைய, ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே வந்திருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், அப்படியே வந்து இந்த நாட்களே அவருக்குள்ள அந்த காரியம் பாருங்கள். ஏற்கனவே அங்கே ஆதிகாமத்திலே ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னது யாரு என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடங்குகிற ஜனமாக இந்த நாட்களே கொண்டு வந்து இந்த நாட்களை முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் எப்படி ஆண்டோடைய காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியே அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆதிகாமம்
13ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்கள் இருந்தது. பாத்தீங்களா வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஆபிரகாமோட வந்த லோத்துவுக்கும் அங்கே என்ன இருந்ததாம்? ஆடு மாடுகள் கூடாரங்கள் இருந்ததாம். அப்படியானால் பாருங்கள், இங்கே லோத்துவை குறித்து அந்த இடத்துல எப்படியா சொல்லுகிறோம்னு சொன்னால், ஒரு புறஜாதி என்ற ரீதியில தான் இந்த நாட்களில் அங்கே கணக்கெடுக்கப்படுகிறதை பார்க்கலாம். ஆபிரகாமோடு வந்தவர்கள் சொல்லி சொன்னால், இந்த நாட்கள் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாட்களை நாங்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அதே ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப இங்க பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 13ஆம் அதிகாரத்திலே இங்கே 15வது நாட்களே 15வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். திரும்ப ஒருக்கா 15வது வசனத்தை வாசிப்போம். அங்கே, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் அங்கே என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணட்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப இதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மறுபடியும் நாங்கள் இந்த நாட்களை கலாத்தியரின் புஸ்தகத்துக்குள்ள இந்த நாட்களை வருவோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் இந்த நாட்களை நான் வாசிக்கிற வேளையிலே வாசிக்கிறேன் பாருங்கள். 15வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், சகோதரரே, மனுஷனுடைய முறையின்படி சொல்லுகிறேன், மனுஷனுக்குள்ளே அங்கே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவரும் இந்த நாட்களிலே தள்ளுவதில்லை, அதனோடு ஒன்றையும் இந்த நாட்களிலே கூட்டுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. 16வது வசனம், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன, ஆனால் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யார் என்றால் கிறிஸ்துவே. அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளே வருகிற வழியிலே கிறிஸ்துக்குள்ளே வந்து நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 19வது வசனத்தை வாசிங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருவளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக அங்கே கூட்டப்பட்டு தேவ தூதர்களை கொண்டு மத்தியஸ்தன் கையில் இந்த நாட்களை கட்டளையிடப்பட்டது என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமின் வித்தான மேசியா, glory to God, யாரு? ஆபிரகாமின் வித்தாகிய மேசியான்னு சொல்லி இந்த நாட்களை வேத வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுடைய வித்தாக இந்த நாட்களே வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதே சந்ததியில தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வித்தாக இன்றைக்கு நானும் நீங்களும் இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். நம்ம பாருங்கள், தேவனை சேர்ந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறவன் அவருடைய பிள்ளையாக இந்த நாட்களை இருக்கிறான் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை என்னவென்று சொன்னால், இங்கே கிறிஸ்துவில் இந்த நாட்களிலே நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தரிசனங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேலை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் சொல்லி பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக அங்கே இயேசு சாத்தானுக்கு எதிராக சொல்லி லூக்கா 22:53 இரண்டாவதாக அங்கே எபிரேயர் 2:14 1 யோவான் 3:8 பார்க்கிற வழியிலே சாத்தான் மீது வெற்றியை கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆபிரகாம் சந்ததியார் என்று புறஜாதியார்களும் கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நாலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆபிரகாமின் வித்தான மேசியா என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்படியானால் எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு ஆபிரகாமுடைய வித்தாக இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே மேசியாவாக இந்த நாட்களிலே புறப்படாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் ஆண்டோடைய வித்துக்களாக இந்த நாட்களிலே ஆண்டோடைய பிள்ளைகளாக அதே வேளையில இந்த நாட்களிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இந்த நாட்களிலே மாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான்
இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடிய ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் இந்த 4 காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களிலே அங்கே தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை குறித்து பார்க்கும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சாத்தானுக்கு எதிரான காரியங்கள், சாத்தான் மீது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை வெற்றி பெறுகிறதையும், ஆபிரகாமின் சந்ததி புரஜாதிகளோடு கலந்து இந்த நாட்களை இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதும், அதே வேளையிலே ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே ஆபிரகாம் வித்தாக மேசியாவாகிய ஆண்டவர் இந்த நாட்களை இந்த பூமிக்கு வந்ததே இந்த நாட்களை குறித்து பார்க்கும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்டதுக்காக பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி அப்பா. கத்தாவே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை மறுவலைப்பிலே கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களே ஆண்டவரே, கத்தாவே, இந்த நாட்களே ஆண்டவரே, அவர்கள் இந்த நாட்களில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஆண்டவரை தாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாட்கள் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நல்ல இடத்தில் விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 ரூபாய் இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். கத்தாவே, ஆசீர்வாத தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன். ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் புறஜாதியாராக நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக நாளே சந்திப்போம். வாக்கு தத்துவத்தோடு சந்திப்போம். நன்றி ஐயா. காட் பிளஸ். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி. ஆமீன், ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேகரட் வின்வாணர் அவர்கள் யமன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டு மறு ஒலிபரப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், விடைபெற்றுக் கொள்வோம். ஆமேன்.